கிருஷ்ணனின் குணாதிகாரம் பாகம் 2 கருணையின் குரல். கதை ஆரம்பம். கோகுலத்தில் ஆனந்தம் நிரம்பிய நாட்கள் ஓடிக் கொண்டிருந்தன. பசுகள் மேயும் மேய்ச்சல்களில், யசோதையின் அன்பில், நந்தகோபரின் பாசத்தில் கிருஷ்ணன் வளர்ந்தான். ஒரு நாள் அவர் பெயர் சந்திரமணி. ஒவ்வொரு நாளும் ஒரு இளநிலை பசுவை வழிபாடு செய்ய விரும்பினார். ஆனால் அவன் மிகவும் ஏழை, ஒரு பசுவும் இல்லாதவன். அவனது தன்மையை யாரும் கவனிக்கவில்லை. அந்த வேளையில் கிருஷ்ணன் ஒரு சிறுவனாகவே அவன் பக்கம் வந்தான். முகத்தில் சிரிப்பு, உள்ளத்தில் கருணை. கிருஷ்ணன்: அப்பா, உங்களுக்கு பசு இல்லை என்று ஏங்குகிறீர்களா? உங்களுக்காக நான் பசுக்களுடன் பேசுகிறேன். அவர் சிரித்தார். சிறுவனின் வார்த்தையை கேட்டு அடுத்த நாளே ஒரு அழகான வெள்ளை பசு சந்திரமணியின் வாசலில் நின்றது. பசுவின் கழுத்தில் ஒரு குறிப்பு இருந்தது: உங்கள் உண்மையான நம்பிக்கைக்கு கிருஷ்ணன் அளிக்கும் பரிசு. சந்திரமணியின் கண்களில் கண்ணீர் சிந்தியது. இது யாரும் செய்ய இயலாத மகத்தான அருளாகவே அவர் உணர்ந்தார். அந்த நாள் முதல் அந்த பசுவை கருணை என்று பெயரிட்டு தினமும் வழிபாடு செய்து வந்தார். கிருஷ்ணனை தவம் செய்தவனாய் நினைத்து வாழ்ந்தார். கதையின் முடிவு. கிருஷ்ணன் ஒரு குழந்தையாகவே இருக்கலாம், ஆனால் அவன் நம் மனதில் கருணையை விதைக்கிறான். எந்த ஒரு நிலைமையிலும் உண்மையான நம்பிக்கையும் தூய உள்ளத்தையும் நான் வைத்திருந்தால் கிருஷ்ணன் நம்மை கண்டு கொள்வதைத்தான் இந்த நிகழ்வு நிரூபிக்கிறது. தொடர்கிறது பாகம் 3 விரைவில். நீங்க விருப்பப்பட்டா பாகம் 3யும் எழுதித் தருகிறேன். அடுத்த பகுதி சத்தியத்தின் சத்தம் எனும் தலைப்பில் இருக்கலாம். சொல்லுங்க, தொடரலாமா?